ஒன்று மட்டும் கேட்டுக்குங்க, எங்கள் ஊரில் சாமி ஆடுறவர் சொல்கிற மாதிரி யாரும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாருன்னு கேட்குறீங்களா? என் தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி போட்டு நான் என் தம்பியை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். ஒன்று கோயிலுக்கு கேட்குறீங்களா? நீங்கள் போய் பொழைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் அவர்கிட்ட போய் சாமியாடி அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு புரிய போயிருந்தோம். சும்மா பொண்ணோட அங்கடையாளத்துலேருந்து அதை பிள்ளை வந்தால் எப்படி இருக்குங்கிறது வரைக்கும் அருமையாக சொல்லி போட்டாரு. எப்படி சொன்னாருன்னு கேட்குறீங்களா? இந்த இப்படி தாங்க சொன்னார், நீங்களும் கேட்டுருங்க. கடல் நீளத்தின் கண்கள் கொண்ட பெண்ணிடம் செல்வம் சேரும், கரும் கூந்தலின் பெண்கள் தொட்ட காரியம் வெற்றியாகும், உச்சந்தலையில் உள்ள அவள் அர்ஜுனம் அச்சம் சொல்லும், அவளை சேர்பவன் யாரோ அவன் சகலமும் பெற்றே வாழ்வான் என்று அப்படின்னு சொன்னாருங்க. என் தம்பி உடனே சந்தோஷப்பட்டு, சாமி அவள் வேறு என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருங்க, அவள் எங்கூட எப்படி இருப்பான்னு சொல்லுங்க அப்படின்னானுங்க. உடனே அவர் காதில் ரகசியமாக சொன்னார். என்ன சொன்னாருன்னு கேட்குறீங்களா? என் தம்பியை கிட்ட சொல்லிப்பட்டான். அழகிய சுறா அழகிய சுறா உன்னை தேடி ஓடி வருவா, கனவுல வந்து டண்டடாடடாடடாடா அப்படின்னு சொன்னாருக்கலாமாங்க. சாமி எப்படி உத்தரவு கொடுத்துருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறமில்ல, உச்சந்தலையில் இருக்கிற மச்சத்தோட பொண்ணு பார்க்குறவங்க கட்டிட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வரேன்.